Assalamualaikum. Waalaikumsalam. Hayam. Ayman என்ன பண்ணுவோம்? 482. சூரோட பேர் வசனம் சொல்லி ஸ்டார்ட் பண்ணுவோம். சூரத்து ஃபுஸ்ஸிலத். ம். 42வது வசனம். 42வது வசனம் வந்து பக்கத்தில் இல்லையே. என்ன தூக்கமோ? 42ஆம் வசனம் இல்லை. 47. 47. அப்ப ரெண்டாயிட்டு திடீர்னு. ம். أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إليه يرد علم الساعة وما تخرج من ثمرات من أكمامها وما تحمل من أنثى ولا تضع إلا بعلمه ويوم يناديهم أين شركائي قالوا آذناك ما منا من شهيد فضل عنهم ما كانوا يدعون من قبل وظنوا ما لهم من محيص. அதுல சவுண்ட் போதாது. وظنوا ما لهم من محيص. அதுல சவுண்ட் போதாது. وظنوا ما ஆ لهم இருக்கட்டும் இருக்கட்டும். من محيص. وظنوا ما لهم. நூனுக்கு பக்கத்துல வாவ் விக்குது. அந்த வாவ் மத்துடைய வாவ். அதுக்கு பக்கத்துல அலிஃப் வந்திக்குது. அந்த அலிஃப் தான் உச்சரிக்கப்பட முடியாத அலிஃப். وضل عنهم ما كانوا يدعون من قبل وظنوا ما இல்ல. لهم ஒதன்னும من அதான் பிழை. محيص. ஒதன்னுமங்கிறதான் பிழைன்னு சொல்றேன். ஒதன்னும இல்ல. நியூட்டுங்க. ஒதன்னும. விலங்குதா சொல்றது. ம். وضل عنهم ما كانوا يدعون من قبل وظنوا ما لهم من محيص. لا يسأم الإنسان من دعاء الخير. ஆஹா. சின்ன பிழை உண்டிக்கு திருப்பி கைமன் பிழை வராம சின்ன பிழை வந்தீங்க. لا يسأم الإنسان من دعاء الخير. ஹைர் என்ற ராட சட்டம் என்ன? وإن- போன கிளாஸ்ல இதுல நிப்பாட்டணும். ஆ. ஓ. என்ன தெரியுமா? என்ன சட்டம்?
ராட சட்டத்தை இல்ல. பார்த்துருந்தீங்களா? ஓ. ஓ. எத்தனை வகையா பார்த்தோம்? சரியா சொல்லுங்க முதல்ல அதெல்லாம் விடுங்களே, இந்த இடத்துல சட்டத்தை சரியா சொல்லுங்க பாப்போம். எப்படி சட்டத்தை சொல்றது? ராவானது என்ன ஓண்டு ஆன்சர் வந்துச்சு இது. ஓம். 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 அவ்வளவுதானா? ரெண்டு வகையா பிரிக்கலாம். ம். வல்லின மெல்லின. வல்லின மெல்லின ரெண்டு வகையா ஓகே. பிரிக்கலாம். இந்த இடத்துல வந்து இது என்ன? அது தெரியாது அப்படியா? ஒன்று சரி. வல்லினம் மெல்லினம்ங்கிறது சரி. வல்லினம் மெல்லினம்ங்கிறது சரி. நான் கேட்கிறேன், இந்த இடத்துல வந்து சட்டத்தை எப்படி சொல்றது? உதாரணத்துக்கு நான் சொல்லி காட்டவா? இன்னொன்னு சொல்லி காட்டினேன் இந்த ஐ ரஹ்மத்தன், இந்த ராகு சட்டம் எப்படி சொல்லுங்க பாப்போம். ஓ. ஐமேன். ஓ. இந்த மார்க் பண்ணிக்கிற ராட சட்டம். ராக்கு ஃபத்தம். ராக்கு ஃபத்தம் வந்ததால வல்லினம் வகை. விலங்கல்ல விலங்கல்ல சத்தம் கூட சொல்லுங்க. ராக்கு ஃபத்தம் வந்ததால வல்லினம் வகை. உங்களுடைய சவுண்ட் கேக்குது, தூக்கமோ சவுண்ட் கேக்குது இல்லையே? ராக்கு ஃபத்தம் வந்ததால வல்லினம் ஆவதனம். அடுத்த கேள்வி, என் கைக்கு பத்தகுன்னு சொல்லி என்ன அடையாளம்? எனக்கு தெரியாது, பத்தகுங்கிறது எனக்கு தெரியாது அடையாளம். எங்க சொல்லுங்க நீங்க பத்தகு. பத்தகு. பத்தகுன்ற அடையாளம் முடிக்குதா? ஃபத்தஹத்துன். இதானே அப்போ தூக்கத்துல வருது வாயில. ராக்கு ஃபதஹத்துன்னு வந்துகிறதால அந்த ராவை நாங்க வல்லினமா ஓதுவோம். அப்படி என்றால் ஹைர்ல எப்படி சொல்ற சட்டம்? ராக்கு கஸ்ரத்து நிக்கிறதால மெல்லினமா ஓதணும், அப்படிதானே? என்ன செய்தி ஐமன்? சுக்குன் செய்யப்பட்ட யாக்கு பின்னால கசர வந்திருக்கிறதால சுக்குன் செய்யப்பட்ட யாக்கு பின்னால கஸ்ரா. விலங்குல எப்படி சுக்குன் செய்யப்பட்ட சரியா சொல்லணும், எப்படி விலங்கல்ல என்ன சுக்குன் செய்யப்பட்ட. சுக்குன் செய்யப்பட்ட யாக்கு பின்னால ராக்கு கசர வந்ததால மெல்லினம் வரும். அப்படி ஒரு செலுத்துற பாட்டிக்குதா? அப்படியே அவங்களுக்கு சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. சத்த காணும். சுக்குன் செய்யப்பட்ட யாக்கு பின்னால எங்க வந்துச்சு ராக்கு கஸ்ரா? ஐமன், இப்படித்தானே ஓதிக்கொண்டு வந்தீங்க. ஓ. ஓ. அப்போ இதானே யா. ஓ. அப்ப இது பின்னுக்கு தானே இது. பின்னுக்கு என்ன இது? சுக்குன் செய்யப்பட்ட யாக்கு பின்னுக்கு ஹா தான் நிக்குது. விளங்குகிறதா ஐமனோ?
சுக்குன் செய்யப்பட்ட யாக்கு பின்னுக்கு என்ன இது? ஓ ஹா. ஆ. அவ எப்படி சட்டம் சொல்லணும்? சரியா சொல்லுங்க பாபு. கொஞ்சம் ட்ரை பண்ணிக்கிறீங்க, ஆனா சரியான விட வரல. நான் இப்ப இன்னொரு கேள்வி கேட்க வாரு. இன்னொரு கேள்விக்கு போக வாரு. ஆ. சொல்லுங்க. ராகு கஸ்ர ராகு கஸ்ரத்துன்னு வந்தா மெல்லினமா வரும். ராக்கு கசரத்துன்னு வந்தா மெல்லினமா வதனம். ஆனா அந்த இடத்துல நீங்க ஹைருன்னு நிப்பாட்டி சுக்கூனி வைக்கிறீங்க. அங்கதானே பிரச்சனை. ராக்கு கசரத்துன்னு வந்தா மெல்லினமா வதனம்ங்கிறது ஓகே. இந்த இடத்துல நீங்க என்ன செஞ்சீங்க இப்ப? நிப்பாட்டி. அதுதானே. அதுக்கு என்ன செய்த? ஆ? அங்கதான் பிரச்சனையா? நிப்பாட்டு இடத்துல எப்படி வரும் தெரியாதா? சொல்லி தரலையா? சொல்லி தரலன்னா சொல்லுங்க, சொல்லித்தாரன். தெரியாட்டி சொல்லுங்க, சொல்லித்தாரன். இப்ப என்ன பிரச்சனை? தெரியாது. என்ன தெரியாது? வெரி குட். உங்களுக்கு நல்ல ஆன்சர் தெரியும். எது தெரியாது? இப்ப ராக்கு ஃபதஹத்துன்னு வந்தா எப்படி வரும்னு தெரியும், கஸ்ரத்துன்னு வந்தா எப்படி வரும்னு தெரியுது. என்ன தெரியாது? சுக்குன் வந்தா அஹ், எப்படி வரும்னு தெரியாது. அப்படியா? ஓகே. ரால ரெண்டு விஷயம் அஹ், வைக்கிறேன். ஐமன் இன்ஷால்லா உங்களுக்கு அதை நோட்ஸாக விளங்கப்படுத்த உங்களுக்கு அது உங்களுக்கு அது ஞாபகம் வச்சுக்கொள்ளையிலும் உங்களுக்கு வீடியோவில் போயிட்டு திருப்பி பார்க்கறதுக்கும் வசதியாயிருக்கும். உங்களுக்கு நோட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணப்பட்டு நான் ரெடி ஆகிட்டு வருவேன். ராட் ரெண்டு விஷயத்தை, அதாவது ராக்கு சுக்கூன் வச்சா என்ன கன்செப்ட் என்கிற ஒண்டி இது. நல்லா கேட்டுக்குவோம். நான் விளங்கப்படுத்துவேன் இன்ஷா அல்லாஹ். எப்படி ராக்கு சுக்கூன் வச்சா நான் என்ன மாதிரி ஓதுறதுன்னு. சுக்குன் ரெண்டாவது, ராட விதிவிலக்கான சில சந்தர்ப்பங்கள் என்ன விதிவிலக்கான சந்தர்ப்பங்கள் என்றால் வல்லினமா ஓத வேண்டி வைக்கும், ஆனா நாங்க ஓத வேண்டியது சட்டத்துல மெல்லினமாவா வைக்கும். விளைச்சா ராவ பாக்குற பார்வையில அந்த ரா நாங்க வல்லினமாவை ஓதணும் என்று யோசிப்போம். ஆனால் அந்த ராவை நாங்க என்ன செய்யணும்? அடிப்படையில மெல்லிடும். மெல்லினமாக ஓதும். நான் இதுக்கு முன்னுக்கு சில இடங்கள்ல சொல்லி தந்திக்கிறேன், நீங்க மறந்துட்டீங்க. அதெல்லாம் தாண்டி தான் அங்க வந்திக்கிறீங்க. விளங்குதா? அந்த மாதிரி இடங்களை தாண்டித்தான் நீங்க என்ன செய்றீங்க? இங்க வந்துக்கிறீங்க. ஹை பிரச்சனை இல்லை. நான் இன்ஷா அல்லாஹ் அதுக்குரிய நோட்ஸை ப்ரிப்பேர் பண்ணிட்டு உங்களுக்கு நாங்கள் அதை அடுத்த கிளாஸ் ஞாபகப்படுத்தணும். நோட்ஸை விளங்கப்படுத்தின பிறகு தான் ஓதுது வரணுமா? ஆஹ் ஹைரன். ஓகே. இன்ஷா அல்லாஹ் அடுத்த கிளாஸ் நான் ரெடி ஆகிட்டு வரேனா? மற்றதெல்லாம் கிளியர் தானே? மற்றது ஒரு பிரச்சனையும் இல்லையே? இல்ல. ம். நல்ல ஓகே.